ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃப்ரைட் சிக்கன் கிரேவிங் வந்துச்சா. ஸோ பாப்கார்ன் சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெப்பர், சால்ட்டு, 1 டீஸ்பூன் ஆரிகானோ, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இவ்வளவும் வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ரை மிக்ஸ்சரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனி நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இது மூடி இருக்கட்டும். நம்மளோட பாப்கார்ன் இதுக்கு வந்து ஃப்ரைடு இதுக்கு அந்த லெஃப்ட் ஓவர் மாவை நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்மளோட இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பேட்டரில் கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி, ஸோ இதை என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்சருக்கு வேண்டி நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் இந்த KFCலலாம் கிடைக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது காணிக்கிறேன். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் அப்படியே போட்டுடலாம். ஸோ நம்ம அதுக்கடையில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். அசம்பிளிங் வந்து லாஸ்ட்டு தான், ஏன்னா வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ட்ரேயில் நல்ல கோட்டாகி வச்சது அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்குல்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, ஸோ இதை ஹை ஃப்ளேமில் தான் நீங்கள் இது பண்ணணும். ஜஸ்ட் 2 to 3 minutes தான் ஆகுங்க. ஸோ இதில் நம்ம ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கிறதுனால, அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாகவே வரும். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஒரு 2-3 minutes ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்ச் எடுத்தாச்சு. இப்போ நான் செகண்ட் பேட்சை போட்டுடுறேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ராமன் அசம்பிள் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் பேட்ச் வந்து நான் இங்கே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகும். ஆனால் இதுக்கு ஜஸ்ட் ஃப்ளேவரிங்க்கு என்கிட்ட இந்த ஹாட் சாஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் டெத் சாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்து இதில் ஊற்றி ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அப்போ என்ன காரம், ஒரு ட்ராப்பு தான் வச்சேன், அதுலேயே செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. அதனால நான் ஒரு டேஷ் தான் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இதை நான் வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா டாஸ் பண்ணிடுங்க. செம்ம ஸ்பைசி. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்க, ஆஃப்டர் டெத் சாஸ் பை ஜோலோக்கியா. இது இந்த ஜோலோ சிப்ஸ் பண்ணவங்களோட தான் எனக்கு தெரியல, பட் செம்ம ஸ்பைசி.